வந்து நான் இதுதான் நெக்கோடைய கேன்வாஸு. சுடிதாருக்கு நம்ம நெக் பேட்டர்ன் எதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 7.5 வைக்கிறேன் நான். 7.5. அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் பைப்பிங் மாதிரி கொடுக்குறேன். அதனால் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு இதே மாதிரி நெக் பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், பண்ணிடணும். இது வந்து என்னுடைய சுடிதார் பிட்டு, இது வந்து ஃபேண்ட் பிட்டு. இந்த ஃபேண்ட் பிட் எடுத்து தான் நான் நெக்குக்கு வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், எது அயனிங் பண்ணுற பக்கம் எது நல்ல பக்கம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமக்கு ஷைனிங்காக இருக்கும். இது வந்து துணிக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம அயன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கும். அந்த ஷேப் நமக்கு மாறவே மாறாது. இந்த துணி எக்ஸ்ட்ரா இந்த துணியை வந்து இந்த மாதிரி ஷேப்பாக நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கச்சா மார்க் போட்டுக்கோங்க. இப்படி வச்சு நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மார்க் போட்டிருப்போம், கச்சா மார்க்கு. இந்த கச்சா மார்க்கு சென்டர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த சென்டர் வந்து இந்த நெக் பேட்டர்ன் உட்காரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சா மார்க்கு, அப்புறம் இந்த ஒரு கச்சா மார்க்கு கரெக்டாக உட்கார வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். நல்லா வந்து ஓர தையல் தான் போடணும். இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வளைச்சிக்கணும். துணியை வந்து இழுக்கக்கூடாது, நம்ம வளைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கூடாது. சென்டர் கரெக்டாக இருக்கணும். மாதிரி வந்து நம்ம நல்லா தைச்சிட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த நெக்கோடைய ஷேப் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்படியே அழகாக விழுந்துருக்கும். சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த 1/4 இன்ச்சு லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எங்கெல்லாம் இந்த பானைக்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். அப்போ அதை கொஞ்சமாக கட் பண்ணணும், தையல் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ஷேப் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக திரும்பணும். அதுக்காக இப்படி திருப்பணும். நெக் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போது இந்த எட்ஜஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த எட்ஜஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இதை வந்து இப்படி ஊசியில் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ வந்துட்டு கார்னரில் கரெக்டாக அந்த ஷேப்பை தகுந்த மாதிரி துணியை நம்ம தான் வளைக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு இழுக்கக்கூடாது. நல்லா கார்னர்லேயே அந்த ஷேப்பு கரெக்டாக அடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயே போட்டுட்டு இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு திருப்பி நம்ம தைச்சிக்கலாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் தையல் பெருசாக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அப்புறமா பிரிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி வந்து நல்லா மடித்து தைச்சிக்கணும். தைச்சிட்டு இப்போ வந்து இதே மாதிரி தான் கார்னரில் இந்த தையல் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதனால தான் பெரிய தையலாக போட சொன்னேன். இப்போ என்ன பண்ணுங்கள், தையலுடைய சைஸ் கம்மி பண்ணிவிட்டு சைடில் நெக் அடிக்கணும். இது வந்து பைப்பிங் வேணும் என்ற மாடலுக்கு இந்த மாடலு. இன்னொன்று இந்த மாதிரி பைப்பிங் வேணால் பேக்கில் வேணும்னா அந்த மெத்தடை நான் வேறு போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கணும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து துணியை இழுக்கக்கூடாது. நம்ம தான் அந்த துணிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணணும். கொடுக்க போகிறேன். நம்மளுடைய ஃபேண்ட் கிளாத்தை இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்லீவோட கீழே வச்சு மேலே எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போது இதை இப்படி மடித்து இது மேலே ஒரு தையல் ஓட்டினீங்கன்னா இது பைப்பிங் மாதிரி வந்துடும். இது கார்னரில் இப்போ வந்து இந்த கார்னரில் ஒரு தையல் போட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து தூக்காது. கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். பேக் சைட் நெக்குக்கு வந்து பைப்பிங் எதுவுமே கொடுக்கல. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிட்டு இது மேலே வச்சுட்டு எட்ஜு தையல் ஓட்டணும். துணி வந்து ரெண்டுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இப்படி திருப்பிட்டு இது மேலே ஒரு தையல் ஓட்டணும். எதுக்குன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலே ஓட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் கொடுக்கும். அந்த ரவுண்டில் அது ஓட்டிட்டு இப்போ இப்படி மடிச்சுட்டு நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எம்மிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மேலே தையல் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஓட்டிக்கலாம். நான் தையல் தான் ஓட்ட போகிறேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்படி கரெக்டாக அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ பேக் ஷோல்டரும் ஃப்ரண்ட் ஷோல்டரும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நெக்கு மட்டும் நமக்கு சைஸ் கரெக்டாக இருக்கணும். பார்த்துட்டு 2 தையல் ஓட்டிடுங்க. ஜாயின் பண்ணிக்கணும். ஆமல் ஜாயின் பண்ணப்போ இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, மேலே இந்த கச்சா மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த சென்டர் பார்ட் இந்த இடத்துல வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கச்சா மார்க், இந்த இடத்துல ஒரு கச்சா மார்க், இந்த சைடு போட்டிருக்க கச்சா மார்க் வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். கரெக்டாக வந்து நமக்கு அந்த கச்சா மார்க்கு கரெக்டாக உட்காரணும். அதை நம்ம செக் பண்ணிக்கணும். கச்சா மார்க்கும் இந்த கச்சா மார்க்கும் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம தையல் ஓட்டணும். எந்த அளவுக்கு தையல் ஓட்டணும்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு வந்துடணும். 2 ஸ்லீவும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ஸ்லீவும் இந்த ஆமலும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அப் அண்ட் டவுன் இப்படி வரக்கூடாது, சரிங்களா? அதனால் இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். பார்த்துட்டு உங்களுக்கு கை லூஸ் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு வச்சு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வருது எனக்கு. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இந்த கச்சா மார்க் போட்டிருக்கோன்னே இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். பாருங்கள் எப்படி நான் ஸ்ட்ரைட்டாக வரேன்னு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிசி வச்சு வரைஞ்சிட்டு கூட நீங்கள். இதுதான் நம்ம இடுப்புக்கிட்ட வரப்போ ஊசி இந்த இடத்துல நிப்பாட்டி பாருங்கள். இப்படி வந்து இந்த ஊசியை வந்து இந்த இடுப்புக்கிட்ட இப்படி நிப்பாட்டிட்டு ஜஸ்ட்டு துணியை இப்படி பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய சீட்டு. இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு கச்சா மார்க் போட்டு இப்படி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தையல் வேணும், ஒரு தையல் வேணுமா, 2 தையல் வேணுமா, 3 தையல் வேணுமா ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். தையல் வந்து நான் ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்மளுடைய உடம்பு ஷேப் வரணும் இல்லைங்களா, அந்த பெண்டு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பெண்ட் ஆகிறப்ப நமக்கு அந்த ஷேப் வரும், சரிங்களா? இப்போ வந்து எப்படி மடித்து தைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. அவ்வளோதான். இப்படி அடிச்சுட்டு
இப்போது மேலே இந்த இடத்துல வரப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு பா மாதிரி ஷேப் கொண்டு வரணும். பா மாதிரி ஷேப்பை நம்ம வளைச்சி கொண்டு வரணும். இப்போது அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிடுங்க ஃபுல்லாக. பாருங்கள், இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் இந்த பா மாதிரி ஷேப் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிடும். அடுத்த சைடு, இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு வந்து கார்னரில் போடணும். இதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஊசி நிப்பாட்டிட்டு இப்படி துணியை பெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே பாட்டம் மடிக்கணும். அதே மாதிரி தான் டபுள் ஃபோல்டு, சரிங்களா. டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே பார்டர் இருக்குன்னா பார்டர் வச்சு அடிங்க. இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. சைடு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதே மாதிரி கார்னரில் பட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுடிதாருடைய ஒர்க்கு இவ்வளோதான். ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருந்தே ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுத்தாலே 350 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே பாட்டமுக்கு வந்து இந்த மாதிரி நான் பார்டர் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் 2 இன்ச்சு துணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாட்டம் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.